Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah hamdan katsiran wa subhanallahi bukratan wa asila wassalatu wassalamu ala ashrafi khalqillahi bashiran wa nadhira wa da'iyan ila Allahi bi'idnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim, walladhina amanu ashaddu hubban lillah. Sadaqallahu al-Mawlana al-Azim. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam, hubbul watani min al-iman. Sadaqa nabiyullahi sayyidul bashar Muhammadur Rasulullah sallallahu alayhi wa sallam. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இனி வர இருக்கக்கூடிய மோமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்திய திருநாடு தன்னுடைய 79வது சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். நாம் இந்தியர்கள் என்பதையும் மிகப்பெரிய சுதந்திர நாட்டின் குடிமக்கள் என்பதையும் நினைத்து நாம் பெருமைப்படுகிறோம். ஏனென்றால் நம்மோடு சுதந்திரம் பெற்ற நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் உரிமைகளை பறிக்கும் நிலையில் சர்வதிகார ஆட்சிக்கு மாற்றமாக, ராணுவ ஆட்சிக்கு மாற்றமாக இங்கே இந்தியாவில் வாழக்கூடிய மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சுதந்திர நாடாக இந்திய நாடு இருக்கிறது என்பதை நினைத்து நாம் பெருமைப்படுகிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? சுதந்திரம் தான். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலமே சுதந்திரம் தான். இந்தியாவில் இன்றைக்கும் சுதந்திரமே பிரதானமானது. இந்தியாவில் இன்றைக்கும் சுதந்திரமே பிரதானமானது. இங்கே வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் தொடர்ந்து 79 ஆண்டு காலமாக இந்த சுதந்திரத்தை பாதுகாத்து வருகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையான செய்தி அல்ல. உங்களுடைய நினைவுக்கு இங்கே ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துவேன் விளக்குவதற்காக. நம்மளுடைய டிவி நியூஸ் சேனல்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப் போன்ற வலைதளங்கள்ல 2 நாளாக வரக்கூடிய பரபரப்பான
நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ரொம்ப பரபரப்பான நியூஸ் 2 நாளா. என்ன நியூஸ்னா, நெல்லை மனோமணியம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஆளுநருடைய கையால் பட்டம் வாங்க மாணவி மறுப்போர், துணைவேந்தருடைய கையால் தன்னுடைய பெற்ற பட்டத்தை பெற்றுக் கொண்டார் ஜீன் ஜோசப் என்ற மாணவி என்ற நியூஸ் தான் 2 நாளா பரபரப்பா போயிட்டு பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, நியூஸ் சேனல்ல. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நியூஸ் சொல்லித் தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இந்தியாவில் இன்றைக்கும் சுதந்திரமே முக்கியமானது என்ற பாடத்தை தான் இந்த நியூஸ் சொல்லுகிறது. நாட்டு மக்களுக்கு இந்த நியூஸ் சொல்லித் தரக்கூடிய முக்கிய செய்தி, அந்த சுதந்திரத்தை 1947ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை 79 ஆண்டு காலமாக இங்கே வாழக்கூடிய மக்கள் பாதுகாத்து வருகிறார்கள் என்ற பாடத்தை தான் இந்த நியூஸ் நமக்கு சொல்லித்தது. ஏன்னா, யார் கையால பட்டம் வாங்கலாம் என்பது ஒவ்வொரு மாணவ மாணவிகளுடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் இந்தியா அது வழங்குகிறது. எனவே அவர்களுடைய விருப்பம் சுதந்திரம், யாருடைய கையால் பட்டம் வாங்க வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பத்தை இந்திய நாடு அதை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த சுதந்திரத்தை இனியும் பாதுகாத்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வர வேண்டும் என்பதை தான் இந்த சுதந்திர தினம் சொல்லித் தரக்கூடிய முக்கிய பாடமாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றார். குறிப்பாக இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வர வேண்டும். நம்மளுடைய தலைமுறையில் இந்த சுதந்திரம் இனியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். மார்க்கம் சொல்லுது, மனித வாழ்வின் அடிப்படையான அடிப்படைகளில் ஒன்றாக சுதந்திரத்தை மார்க்கம் சொல்லுது. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, லா தகுன் அப்துன் கைரக, லா தகுன் அப்துன் கைரக, மற்றவங்களுக்கு நீ எப்பவுமே என்ன செஞ்சிடாத, அடிமையாக ஆகிறார். ஏன் தெரியுமா? வகத் ഖலகல்லாஹு ஹுர்ரன், அல்லாஹ் உன்னை சுதந்திரமான ஆளா படைச்சிருக்கான். அல்லாஹ் உன்னை சுதந்திரமான ஆளா படைச்சிருக்கும் போது நீ யாருக்கும் அடிமையாகிறாத என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் 2 பக்கம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. நாம யூஸ் பண்ணக்கூடிய, நாம செலவழிக்கக்கூடிய காசுக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ, அதே போல ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் 2 பக்கம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. ஒரு பக்கம் மார்க்க பற்று இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது, இன்னொரு பக்கம் தேசப்பற்று இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கே உங்களுடைய நினைவுக்கு ஒரு செய்தி ஞாபகப்படுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனில் மார்க்கப்பட்டுள்ளவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார். தீனில் மார்க்கப்பட்டுள்ளவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டி இருக்கிறார். உலகம் அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கும் 1000 முறை நபி அவர்களை திரும்பி பார்க்கிறது. 1000 முறை நபி அவர்களை திரும்பி பார்க்கிறது. என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் வாழ்ந்த அந்த மார்க்கப்பட்டுள்ள வாழ்க்கை தான் இன்றைக்கும் இந்த மார்க்கத்தில் உள்ளவர்கள் அவர்களை 1000 முறை திரும்பி பார்க்கிறார்கள். தீனில் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக உயர்ந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே நபி அவர்களை 1000 முறை இந்த உலகம் திரும்பி பார்க்கிறது.
மாத்திரம் அல்ல, தனக்கு வழங்கப்பட்ட மொத்த வாழ்க்கையையும் இந்த மனித மன்றத்திற்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். மார்க்கப்பட்டுள்ளவர்களா? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தன்னுடைய தோழர்களுக்கும் வாழ கற்றுக் கொடுத்தார். நீங்கள் இந்த மார்க்கத்தில் வாழும் காலமெல்லாம் எல்லா நிலையிலும் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு மார்க்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த சமுதாயத்தை பார்த்து, வரக்கூடிய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் மனிதர்களில் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நீங்கள் தீனில் புனிதமானவர்களாக ஆக வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் மனிதர்களில் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான வழிகளை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்க்கையில் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் இரண்டு குணம் நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இரண்டு குணம் நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். நீங்கள் மனிதர்களில் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டு குணம் வர வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தர. இந்த ரெண்டையும் வாழ்க்கையில் நாம் பாதுகாத்து வாழ்ந்தால் இந்த பூமியில் வாழக்கூடியவர்களிலேயே நீங்கள் தான் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்று மார்க்கம் சொல்லும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எங்கே இருந்தாலும் யாரோடு இருந்தாலும் நீங்கள் மனிதர்களில் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்றால் இந்த ரெண்டு குணம் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த குணத்தை இழந்து வாழ்வீர்களானால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த குணத்தை இழந்து வாழ்வீர்களானால் அடையாளம் இல்லாமல் போவீர்கள், முகவரி தெரியாதவர்களாக வாழ்ந்து விடுவீர்கள், அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளாகுவீர்கள், வாழ்க்கையில் நிம்மதி இழந்து போவீர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய இரண்டு முக்கிய குணங்கள், ஒன்று அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்லு ஃபில்லாஹ், இரண்டாவது அல் வல் புக்லு ஃபில்லாஹ். எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்கிறது. எந்த காரியத்தை விட்டெடுத்தாலும், யாருடைய நேசத்தை, யாரை நாம் பிரிந்து வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்காகவே பிரிகிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கோபம் வந்தால் அது அல்லாஹ்வுக்காகவே வராது. இந்த ரெண்டு குணம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் இந்த பூமியில் வாழக்கூடியவர்களில் நீங்கள் தான் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தரும். எதை செய்தாலும், ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம், அல்லாஹ்வின் நேசம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறோம். ஒருவர் ஒரு காரியத்தை செய்கிறார், அவர் விஷயத்தில் நாம் கோபப்படுகிறோம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்பதற்காக நாம் கோபப்படுகிறோம். இப்படி இந்த ரெண்டு குணத்தோடு நீங்கள் வாழும் காலம் எல்லாம் நீங்கள் தான் இந்த பூமியில், இந்த மார்க்கத்தில், இந்த தீனில் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தரும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இந்த குணம் வர வேண்டும் என்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த குணம் சுழிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். பொது காரியங்களில், எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வுக்காக நான் அந்த காரியத்தை செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக அந்த காரியத்தை விடுகிறேன் என்ற அந்த தன்மை, அந்த வாழ்க்கை உங்களிடத்தில் வர வேண்டும் என்று என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா? ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை அல்லாஹ்வை நேசிப்பதில் உறுதியான நிலையில் வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் மூமின்களை குறித்து பேசுகிறார். உங்களுடைய எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வின் நேசத்திற்காக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நீங்கள் எந்த காரியத்தை வாழ்க்கையில் செய்தாலும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக நான் செய்கிறேன். எந்த காரியத்தை நீங்கள் செய்விட்டாலும் அல்லாஹ்வுக்காக விடுகிறேன் என்ற அந்த ரெண்டு குணத்தோடு நீங்கள் வாழும் காலம் எல்லாம் நீங்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வாழ்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கப்பட்டுள்ளவர்களை உருவாக்க வேண்டும் என்று சமூகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்.
இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். உலகத்தாருடைய பார்வையிலும் அல்லாஹ்வின் பார்வையிலும் நீங்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அதற்கான வழிகளை நான் சொல்லித் தருகிறேன் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதற்கான வழிகளை சொல்ல வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த செய்தி என்ன தெரியுமா? ரசூல் சொன்னார்கள், அல் ஹுப்பு ஃபில்லாஹி வல் புக்து ஃபில்லாஹ். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். எந்த காரியத்தை நீங்கள் விட்டாலும், ஒருவரோடு நீங்கள் நேசம் கொள்கிறீர்கள், நண்பராக ஆக்குகிறீர்கள், அல்லாஹ்வுக்காக அவரை நண்பராக ஆக்குங்கள். ஒருவரை விட்டு நீங்கள் விலகுகிறீர்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் விலகுங்கள். இந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் காலம் எல்லாம் நீங்கள் தான் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த குணம் உங்களிடத்தில் இருக்குமானால் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் நீங்கள் தான் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்பார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையை சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையை சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தனக்கு முன்னால் மண்டியிட்ட சஹாபிகளை கூப்பிட்டு சொன்னார்கள், இப்படிதான் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சஹாபிகளுக்கு ரொம்ப தெளிவாகவே சொன்னார்கள், நீங்க எதை செய்தாலும் எதை விட்டாலும் அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்து ஃபில்லாஹ் என்பதற்காகவே நீங்கள் செய்ய வேண்டும், விட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாற்றில் ஒரு அழகான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு வந்தபோது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஅத் இப்னு அர்-ரபீஹா அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா என்ற நபி தோழர்களுக்கும் மதீனாவை சொந்த நபி தோழர் சஅத் இப்னு அர்-ரபீஹா அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வச்சார். இன்னையிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள், அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனதில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். மதீனாவில் வாழ்ந்த சஅத் இப்னு ரபீஹா கோடீஸ்வரர்கள் ஒருவர், செல்வந்தர்களில் ஒருவர், ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரர். அவரை தன்னுடைய சகோதரர் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து வைத்த பிறகு உடனே சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய சொத்தில் மொத்த சொத்தில் பாதியை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரில் எழுதி கொடுத்தார். யோசிக்கணும். வரலாறு கேட்கும் போது இன்னைக்கு சாதாரணமா தெரியும். நம்மளோடு பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்மளுடைய பரம்பரை சொத்தை கொடுக்க இன்னைக்கு மனசு வரல. நமக்கு மார்க்கம் அவருக்கு கொடுக்க அப்படின்னு சொன்ன பிறகு கூட எப்படிதான் ஏமாத்தலாம் திட்டம் போடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூட பிறக்காத ஒரு சகோதரர் இஸ்லாத்தின் முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சம்பாதித்த மொத்த சொத்திலிருந்து பாதியை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எழுதி வைத்தார்கள் என்றால் என்ன காரணம்? ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்காக கொடுத்தார், அல்லாஹ்வின் நேசத்திற்காக அவர்கள் எழுதி வைத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விடுமானால் எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், எந்த காரியத்தை விட்டாலும் அல்லாஹ்வுக்காக விடுகிறேன், யாரை நண்பராக ஆக்கினாலும் அல்லாஹ்வுக்காக அவனோடு பழகுகிறேன், யாரை விட்டு விலகினாலும் அல்லாஹ்வுக்காக விலகுகிறேன் என்ற அந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் வருமானால் இந்த பூமியில் உள்ளவர்களில் நீங்கள் தான் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தாருடைய பார்வையிலும் அல்லாஹ்வின் பார்வையிலும் நீங்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்று சொல்லித் தருவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வெறுமன சொல்லிட்டு மட்டும் போகல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹுப்பு பில்லாஹ் வல் புக்து பில்லாஹ் என்ற வாழ்க்கை வாழுங்கன்னு வெறும் சொல்லிட்டு போகல. தான் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மக்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தார்களுக்கெல்லாம் மார்க்கப்பட்டுள்ள முன்மாதிரியாக வாழ்ந்தவர். இந்த பூமியில் வாழக்கூடியவர்களுக்கு மார்க்கப்பட்டுள்ள அந்த காரியங்களில் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு அழகான செய்தியை இங்கே பதிவு செய்வார்கள். மஹ்சூமியா என்ற குலத்தை சார்ந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி மட்டமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டார், திருடிட்டார். மஹ்சூமியா என்ற ஒரு பெரிய குடும்பம் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி கேவலமான ஒரு திருட்டு ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை திருடிட்டார். அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமினுடைய சட்டப்படி யாரு திருடுனாங்களோ அவங்க கையை வெட்டணும் அப்படின்னு அறிவு செய்யப்பட்டுருச்சு. இப்போ அங்கே வாழ்ந்த எல்லாரும் கூடி இந்த விஷயத்தை எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறது, அந்த உயர்ந்த குலத்தில் பிறந்த அந்த பெண்மணி விஷயமா ரசூலுல்லாஹ்ட்ட போய் யாரு சப்போர்ட் பண்ணி பேசுறது, கொஞ்சம் சலுகை செய்யலாமே, அந்த தண்டனையை விடலாமே அப்படின்னு சலுகை செஞ்சு யார் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறது அப்படின்னு ஒரு ஆலோசனை நடந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சையதுனா உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நெருக்கமா இருக்கிறார். ரசூலுக்கும் உஸாமாவுக்கும் உள்ள நெருக்கம் வேற எந்த சஹாபிக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள் உஸாமா. அது மாத்திரமல்ல, எல்லா சஹாபியை விட உஸாமாவின் மீது ரசூலுக்கு அதிக பிரியம், பாசம். இப்ப இந்த விஷயமா யாரை விட்டு பேசுறதுன்னா அவரை விட்டு அந்த உலகம் இந்த பூமியில யாரும் கிடையாது, அவரை விட்டு தான் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சிங்கக்குடி அல்லாஹ் நல்லடியார்கள் வரலாற்றை புரட்டி பார்க்கணும். உஸாமா ரலியல்லாஹு தஆலா நபியிடத்துல பேச வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஷப்பாலி மரா, அந்த திருடப்பட்ட அந்த பெண் விஷயமாக ரசூலுல்லாஹ்ட்ட அந்த உஸாமா ரலியல்லாஹு தஆலா பேசினாங்க. தண்டனையில கொஞ்சம் சலுகை செய்யலாமே, உயர்ந்த குலத்து பெண்ணா இருக்கிறாங்க, பெரிய குடும்பத்து பெண்ணா இருக்கிறாங்க, நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஊர்ல அவங்களுக்குள்ள மரியாதை போயிடும், கேவலமாயிரும், அவங்க நாளைக்கு இந்த பூமியில வாழ முடியாது அப்படின்னு கொஞ்சம் சலுகை செஞ்சு செய்யலாம் என்று ரசூலுல்லாஹ்ட்ட பேசினாங்க. ஹதீஸ்ல வருது, வாசகத்தை கவனிக்கணும். ஃபவரபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேசின உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. நபி அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அத்தஷ்பு ஃபி ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் ஒரு தண்டனை விஷயமா நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கேட்டது மாத்திரமல்ல, மக்களை எல்லாம் சஹாபிகளை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய குடும்பத்திற்கு அவர்கள் வாழ்ந்த காலங்களில் பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்க, பெரிய வம்சத்துல பிறந்தவங்க, செல்வத்துல உள்ளவங்க, உயர்ந்த நிலையில உள்ளவங்க தப்பு பண்ணிட்டு அதை விட்டுருவாங்க, கண்டுக்கிடாம விட்டுருவாங்க. இதே ஒரு ஏழை குடும்பத்துல இதே ஒரு கஷ்டப்பட்டவங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா அவர்களுக்கு நினைச்சுவாங்க, இஸ்லாத்தினுடைய தண்டனையை நிறைவேற்றுவாங்க. இப்படி வாழ்ந்த காரணத்தினால் தான் அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்தான், அவர்கள் அழிந்து போனதுக்கான காரணமே இதுதான் அப்படின்னு ரசூல் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த இடத்தில் என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் அவங்களுடைய கையையும் நான் வெட்டுவேன் என்று சஹாபிகளை கூப்பிட்டு சொன்ன வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எந்த காரியம் செய்தாலும் அல்-ஹுப்பு பில்லாஹ், அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, நீங்க ஏதாவது கோபப்பட்டீங்கன்னா அல்லாஹ்வுக்காக கோபப்படுங்கன்னு வெறுமனே வார்த்தையில சொல்லல, தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். அல்லாஹ்வுடைய தண்டனை விஷயத்தில் ஒரு ஆள் பேசும் பொழுது ரசூலுக்கு கோபம் வந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார். தான் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித்தரார். எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நீங்கள் இந்த தன்மைகளோடு வாழும் காலம் எல்லாம் நீங்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வாழ்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். உலகத்தாருடைய பார்வையிலும் அல்லாஹ்வின் பார்வையிலும் நீங்கள் தான் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இரண்டு பக்கம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. ஒரு பக்கம் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும், இன்னொரு பக்கம் தேசப்பட்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தரு. ஒரு பக்கம் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற இஸ்லாம் என்று சொன்ன இஸ்லாம், இன்னொரு பக்கம் நீங்கள் தேசப்பட்டுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையும் இந்த சமுதாயத்திற்கு மார்க்கம் சொல்லித்தரு. உலகத்தில் எந்த மனிதரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் நாடு இல்லாம யாருமே வாழ முடியாது. உலகத்துல யார் எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு நாட்டை சார்ந்தவராக அவர் இருப்பார். எந்த மனிதரை எடுத்துக்கிட்டாலும் அப்படி வாழக்கூடிய மனிதர்கள், அந்த நாட்டை சார்ந்தவர்களாக வாழக்கூடிய மனிதர்கள் அந்த நாட்டை நேசிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தார். பொதுவா நாடுன்னு எடுத்துக்கிட்டா அந்த நாட்டுல பலதரப்பட்ட மதங்கள் கொண்ட மக்கள் வாழலாம். எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும், எத்தனை மதங்களை கொண்ட மனிதர்கள் வாழ்ந்தாலும், அந்த நாட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் தேசப்பற்று, நாட்டு பற்றி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தரு. இங்கே உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் தேசப்பற்றுள்ளவர்களை உருவாக்குவதற்காக இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார். நீங்கள் இந்த மண்ணில் வாழும் காலம் எல்லாம் வாழ்க்கையில் தேசப்பற்றோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தருவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் உங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் தேசப்பற்று வெளிப்பட வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார். நீங்கள் உலகத்தாருடைய பார்வையிலும் அல்லாஹ்வின் பார்வையிலும் தேசப்பற்றோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கான வழிகளை நான் சொல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் ஞாபகப்படுத்துவார்கள். ரசூல் சொன்னார்கள், உப்புல் வத்தனி மினல் ஈமான், தேசப்பற்று என்பது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஈமானின் ஒரு பகுதி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள் என்பது மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்க்கையில் தேசப்பற்றை வெளிப்படுத்தி காட்டினார்கள் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டும் காபிர்களால் வெளியேற்றப்பட்ட போது மக்காவை பார்த்து சொன்ன அந்த பொன் வார்த்தைகள் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறும் பொழுது மக்காவை பார்த்து சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தியப மின் பலதின் வ அஹிப்பு இலைய, இந்த உலகத்திலேயே எனக்கு பிரியமான தேசம், இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிரியமான நாடு நான் பிறந்த தாய் நாடான மக்கா தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த மக்காவில் வாழக்கூடிய இந்த காபிர்கள் மாத்திரம் என்னை இங்கே இருந்து வெளியேற்றாவிட்டால் வாழ்க்கையில் ஒருபோதும் மக்காவிற்கு நான் வெளியே போக மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை இமாம் திர்மிதி தங்களுடைய ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால்தான் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுடைய தேசப்பற்றை பற்றி குர்ஆன் பேசுகிறது. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுடைய தேசப்பற்றை பற்றி குர்ஆன் பேசுகிறது. நபிமார்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாத்தை தான் பிறந்த மண்ணில், தான் பிறந்த வாழக்கூடிய ஊரில், நான் பிறந்த நாட்டில் அவர்கள் அந்த இஸ்லாத்தை பரப்பும் பொழுது எதிரிகள் மிரட்டினாங்க. எதிரிகள் மிரட்டினாங்க. என்ன சொல்லி மிரட்டினாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لِرُسُلِهِمْ لَنُخْرِجَنَّهُمْ مِنْ أَرْضِنَا, இப்படி நீங்க இந்த இஸ்லாத்தை நீங்க இந்த உலகத்துல இந்த நாட்டுல நீங்கள் பரப்பி திரிஞ்சீங்கன்னா லனுஹுரிஜன்னஹும் மின் அர்தினா, இந்த தாய் நாட்டை விட்டு உங்களை நம்ம வெளியாக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டினதாக குர்ஆன் பேசுது. நபிமார்களுடைய தேசப்பற்றை பற்றி பேசும் பொழுது இந்த வார்த்தையை குர்ஆன் சொல்லித் தருவதாக நாம் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவோம். ஒவ்வொரு நபிமார்களுடைய பட்டியலிட்டு சொல்லுது குர்ஆன். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லிட்டான், யா ஷுஐப் லனுஹுரிஜன்னஹும் மின் அர்தினா, நீங்க இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்தில் அந்த நாட்டில் பரப்புனீங்கன்னா நாட்டை விட்டு வெளியேற்றி விடுவோம் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னதாக குர்ஆன் சொன்னதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தர்றார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு நபிமார்களையும் பார்த்தீங்க
இஸ்லாத்தினுடைய எதிரிகள் குர்ஆன் நபிமார்களை இதை கொண்டு மிரட்டினார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போல லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அவர்களை பார்த்து சொன்னது அஃருஜு ஆல லூத்தின் மின் கரியத்திஹிம் இன்னஹும் உனாஸுன் யதகர்ரூன். நீங்க அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை இந்த பூமியில பேசக்கூடாது. அப்படி பேசினீங்கன்னா அந்த பூமியை விட்டு உங்களை வெளியாக்கிடுவோம். தூய்மைவாதிகள் இந்த பூமிக்கு தேவையில்லை என்று இஸ்லாம் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரிகள் சொன்னதாக குர்ஆன்ல சொல்லித் தர்றாங்க. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரிகள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரிகளாக இருந்த ஃபிரௌனுடைய அந்த பட்டாளமும் ஃபிரௌனுக்கு சொன்னாங்க அத்ததது மூசா வ கௌமஹு லியுஃசிது ஃபில் அர்தி வ யதரக வாலியத. மூசாவையும் அவனுடைய சமுதாயத்தையும் ஏன் இந்த பூமியில விட்டு வச்சிருக்கீங்க? இந்த பூமியில பெரிய குழப்பம் பண்றாங்க, நம்மளுடைய கடவுளை எல்லாம் கேவலமா பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த பூமியை விட்டு வெளியாக்குங்கள் என்று ஃபிரௌனுடைய அரசவையில இருந்த அவனுடைய மந்திரிகள் எல்லாம் ஃபிரௌனிடத்தில் போய் சொன்னதாக குர்ஆன் நமக்கு சொல்லுது. ஏன் நம்மளுடைய உயிருக்கும் மேலான நமது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய எதிரிகள் மிரட்டினதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான் வஹித் யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஹ்பிதுக அவ் யக்துலுக அவ் யுஃரிஜு. இந்த பூமியில இஸ்லாத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களை நாம சிறைக்குள்ள போட்டு சித்திரவதைப்படுத்துவோம், வயக்குத்துலோ அல்லது உங்களை கொலை செய்வோம், அல்லது இந்த நாட்டை விட்டு உங்களை வெளியாகும் என்று மிரட்டியதாக குர்ஆன் பேசு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆயத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு நபிமார்களுடைய தேசப்பற்று இந்த ஆயத்து பேசுவதாக விரிவுரையாளர் நமக்கு சொல்றோம். ஒரு நாட்டை விட்டு வெளியாகிறதுங்கிறது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, ரொம்ப கஷ்டமான காரியம் ஒரு மனிதருக்கு என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருது. அதனால்தான் வந்த நபிமார்களுடைய எல்லா எதிரிகளும் இதை கொண்டு அவர்களை மிரட்டினார்கள் என்று குர்ஆன் பேசும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையில் தேசப்பற்றையும் தாய் மண்ணையும் எவ்வளவு நேசித்தார்கள், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதையும் குர்ஆன் சொல்லுது. அழகான வரலாறு என்று குர்ஆனிலேயே அழகான வரலாறு என்று சொன்னதுதான் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அவருடைய வரலாற்றை போய் குர்ஆன்ல போய் புரட்டி பாருங்க, அவங்களுடைய வரலாற்றை குர்ஆன்ல போய் புரட்டி பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களுக்கு சக்ராத்துடைய மௌத் வரும் பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, நாம் பிறந்த தேசம் ஷாம், நாம் பிறந்த மண்ணு தாய் மண் சொந்த நாடு ஷாம், நான் ஆட்சியும் வாழ்ந்த வாழ்க்கையும் மிஸ்ர் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை, நான் மௌத்தா போயிட்டா என்னுடைய உடலை சொந்த மண்ணுக்கு கொண்டு போவோம், நான் பிறந்த தாய் மண்ணில தான் என்னுடைய உடல் அடக்கப்படணும் என்று அல்லாஹ்வுடன் ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டு அவர்கள் உயிர் பிரிந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. நபிமார்கள் தேசத்தையும் தேசப்பற்றையும் தேசத்தையும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய வாழ்ந்தார்கள் என்பதை குர்ஆன் ஒவ்வொரு வரலாற்றையும் அழகான பேசு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இங்கே வாழக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலும் தேசப்பற்று இருக்க வேண்டும் மார்க்கம் சொல்லுது. ரெண்டு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் மார்க்கப்பற்று, இன்னொரு பக்கம் தேசப்பற்று. இந்த ரெண்டோடு ஒவ்வொரு முஸ்லிம்களும் வாழும் காலம் எல்லாம் இந்த தேசத்தில் சுதந்திரம் நீடோடி வாழும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தரலாம். எந்த நிலையிலும் நம்மளுடைய சுதந்திரத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. மார்க்கப்பட்டிற்காக தேசப்பற்றையோ தேசப்பற்றிற்காக மார்க்கப்பற்றையோ விடுவதற்கு இழப்பதற்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கிறது. நமக்கு எதிராக ஆட்சியாளர்கள் இருந்தாலும், நமக்குடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் ஆட்சியாளர்கள் இருந்தாலும், நம்மளுடைய தேசத்தை இழப்பதோ நம்மளுடைய மார்க்கப்பற்றை இழப்பதோ ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித்தரார். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அஃதலுல் ஜிஹாதி, ஜிஹாதுகளிலேயே ஆக உன்னதமான ஜிஹாது எது தெரியுமா? அநியாயக்கார அரசனுக்கு முன்னாடி நீங்கள் தைரியமாக முன்னால போய் நின்று பேசுறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார். எனவே தேசப்பற்றும் மார்க்கப்பற்றோடு வாழ்வதுதான்
ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. இந்திய தேசத்தின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த செய்திகள் உங்களுடைய மனசுல பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு காரியத்திலும் இந்த உணர்வு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒவ்வொரு மார்க்கப்பட்டு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, தேசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நாம் பற்றுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் உலகத்தாருடைய பார்வையிலும் அல்லாஹ்வின் பார்வையிலும் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக சுகந்து தேசப்பட்டுள்ளவர்களாக வாழக்கூடிய உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தது புரிவானாக. மார்க்கத்திற்காக தேசத்திற்காக எதையாவது இழக்க வேண்டும் என்று நேரிடும் போது அதற்கு முன்னிலையாக நம்மை அல்லாஹ் காரணமாக்கி அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.